வணக்கம் ஐஏஎஸ் அகாடமி அபக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி பேங்க் எக்ஸாம் 2026 ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகிருக்குது. 2026-27 என்ன தேர்வுகள் மாதத்தில் நடக்குது அப்படிங்கிற ஒரு பிளானர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பிளானரை பற்றி பார்க்குறோம். ஸோ அபக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி 2006 இருந்து தென்காட்சியில் தொடர்ச்சியாக கிளாஸஸ் காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா கேண்டிடேட் எங்கிட்ட கோச்சிங் கிளாஸ் எடுத்து நிறைய பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ 2026-27 வரக்கூடிய பேங்க் எக்ஸாமுக்கு நாங்கள் அட்மிஷன் போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026-27 வங்கி தேர்வுகள் எப்பப்போ வரப்போகுது அப்படிங்கிறத ஐபிபிஎஸ் எக்ஸாம், அதாவது எக்ஸாம் காண்டக்ட் பண்ணுறவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பிளானருக்கு போகலாம். ஸோ அபக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சின்ஸ் 2006 ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். 2026-27 நம்மளுக்கு என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்போதுமே ஐபிபிஎஸ் எக்ஸாம் ஜூனில் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பிஓஎஸ்ஓ அசிஸ்டண்ட் இந்த எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது லாஸ்ட் டைம் வந்த ஒரு ப்ரோக்ராமின் அடிப்படையில் தான். இது அஃபீஷியல் கிடையாது, அன்அஃபீஷியல் தான், எக்ஸ்பர்ட்டாக தான். இது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்வு தான் கரெக்டாக. ஆனால் இது இந்த தேதியில் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்ல முடியாது. லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமை பொறுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமை நம்ம என்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்பிஐ பிஓ வரலாம், எஸ்ஓ வரலாம், அசிஸ்டண்ட் வரலாம். ஆனால் அஃபீஷியலாக நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பேங்க் 11 கவர்மெண்ட் பேங்கோடைய பிஓ எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது. 22 and 23 ஆகஸ்ட் 2006 ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்குது. மெயின் எக்ஸாம் 4th அக்டோபர் 2026 மெயின் எக்ஸாம் நடக்குது. அடுத்தது ஸ்பெஷல் ஆஃபீஸர். ஸ்பெஷல் ஆஃபீஸர் மீன்ஸ் லா படித்தவங்க, அக்ரிகல்ச்சர், ஐடி ஆஃபீஸர், ஹெச்ஆர், எம்பிஏ இந்த மாதிரி படித்தவங்களுக்கு இதுவும் அதே மாதிரி தான். ஜூன் ஜூலையில் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆகஸ்ட்டில் எக்ஸாம் இருக்குது 29ஆம் தேதி ப்ரிலிமினரி எக்ஸாம். 1 நவம்பர் பார்த்திங்கன்னா 2006 1 நவம்பர் மெயின் எக்ஸாம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கிளர்க் எக்ஸாம். ஸோ அந்த கிளர்க் எக்ஸாம் அப்படிங்கிறது அசிஸ்டண்ட் கிளர்க்கு ஜூலை ஆகஸ்ட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி அக்டோபர் 10-11 2026 ப்ரிலிமினரி எக்ஸாமும், மெயின் எக்ஸாம் 2027 டிசம்பர் 26 எக்ஸாம் நடக்குது. இது எல்லாமே ஐபிபிஎஸ்க்குள்ளது. அடுத்தது கிராமின் பேங்க். ஸோ கிராமின் பேங்க் அப்படிங்கிறது 3 விதமாக இருக்குது. ஒன்று ஸ்கேல் 1 சொல்லுவோம், இன்னொன்று ஸ்கேல் 2 and 3. இது ஸ்கேல் 2ம் 3யும். அதனால் இது சிங்கிள் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ. அதனால் இதுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் நம்மளுக்கு வராது, மெயின் எக்ஸாம் மட்டுமே கொடுப்பாங்க. அதனால தான் 2 டேட் ஒரே மாதிரி போட்டிருக்கேன். இது ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ, அதாவது தமிழ்நாடு கிராமின் பேங்கோடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படின்னா ஆகஸ்ட்டில் நவம்பர் 21, 22, 2026 எக்ஸாம் காண்டக்ட் பண்ண போகிறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் 2026 டிசம்பர் 20 உங்களுக்கு மெயின் எக்ஸாம் காண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது பிஓக்குள்ள எக்ஸாம். அடுத்தது ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2ம் 3யும். அடுத்தது கிளர்க்கு. ஸோ கிளர்க்கு அதே மாதிரி தான். ஏன்னா இந்த 3மே ஒரே நோட்டிஃபிகேஷனாக தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, தனித்தனியாக பண்ண மாட்டாங்க. அதனால் 3 எக்ஸாமுக்கும் சேர்த்து ஒரே நோட்டிஃபிகேஷன் தான் வரப்போகுது நம்மளுக்கு. இது பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் 6, 12, 13 டிசம்பர் 2026. இது ஜனவரி 30, 2027 இந்த எக்ஸாம் நடக்குது. ஆனால் இந்த எக்ஸாம் எல்லாம் எதுக்காக ஒரு பிளானரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது போக இன்சூரன்ஸ் எக்ஸாம் இதெல்லாம் நம்ம கன்ஃபார்மாக இப்போ வருங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதில் நம்மளுக்கு கன்ஃபார்மான எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது எக்ஸாம் 5, 6, 7, 8, 9 இந்த 6 எக்ஸாம் கன்ஃபார்ம். எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் எவ்ரி இயர்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதனால் ஒருவேளை ஏப்ரலுக்கு முன்னாடியே அதை நம்ம
இந்த எக்ஸாம் ஐபிபிஎஸ் காண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வரலாம். சப்போஸ் இது முடிஞ்ச பிறகும் பேரலாகவும் வரலாம், எதிர்பார்க்கலாம். அப்படின்னா அந்த எக்ஸாம் பிளானரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம். அதில் போக ஆர்பிஐயில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2025 நோட்டிஃபிகேஷன் இல்லை அசிஸ்டண்ட் வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பதிலாக பியூன் அட்டண்டர்னு போட்டிருக்கிறாங்க. அதனால் இதில் ஆர்பிஐ அசிஸ்டண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லேயே ரிலீஸ் ஆகலாம். சம்டைம்ஸ் வந்து கடைசியில் ரிலீஸ் ஆகலாம். இந்த எக்ஸாமுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். 1 year கோச்சிங் ஃபார் ஆல் பேங்க் எக்ஸாம். அட்மிஷன் நடந்துகிட்ருக்குது. உங்களுக்கு இந்த எக்ஸாமை பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய ஃபோன் நம்பர் 99442575. அபெக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, தென்காசி அண்ட் திருநெல்வேலி. நீங்கள் இந்த எக்ஸாம் பற்றி எந்த டீட்டெயில்ஸ்னாலும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம்.